ஆங்க தனிப்பகர் செய்திகள் யாரே ஆயினும் அவற்றையெல்லாம் பயன் நிறை அனுபவமாக்கி லௌகிக வாழ்க்கையில் பொருளினை இணைக்கும் மாயா சக்தியின் மகளே, பேரை மாசக்தியின் பெண்ணே என்றெல்லாம் இந்த கவிதை உணர்ச்சியை அவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், சாதாரணமாக பொருளற்ற நிகழ்ச்சிகள் என்று நினைக்கிற இவற்றையெல்லாம் பொருள் உடையதாக அந்த கவிஞனுடைய கவிதை பிரஜை ஆக்கிவிடு. அதுதான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட பார்வை இருக்கிறவர்களுக்கு தான் நதி பாடி நடக்கிற நதியா இருக்கும். பறவைகள் எல்லாம் நேச கவிதை பேசும். பூக்கள் எல்லாம் நெஞ்சில் கனல் மணக்க பூக்கும். குக்கு என்ன குயில் வாழ் பேச்சிலே தொக்க பொருள் எல்லாம் அவர்களுக்கு தான் தோன்றும். காணம் பறவை கலகலது ஓசையிலும், காற்று மரங்களிலே காற்று இசைகளிலும், ஆற்று நீரோசை அருவி ஒலியிலும், ஏற்ற நீர் பாட்டு இசையிலும், நெல்லடிக்கும் கோட்டொடியார் குக்குவன குஞ்சும் ஒலியிலும், சுண்ணமடிப்பார் சுருவிட்ட பண்களிலும், பண்ணை மடவார் பகைவத பாட்டிலும், வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்க தாவலிக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுட பாட்டிலும் அவன் இசையை காணுவான், கவிதை அழகை காணுவான். அவனாலே அதிலே இருந்து சொல்றார், மண்ணுலகத்து நல் ஓசைகள் எல்லாம் காற்றின் வானவன் கொண்டு வந்தால் பண்ணில் இசைத்து ஒலிகளை எல்லாம் பாடி மகிழ்ந்துவோம். என்ன ஒலிகள்? இதை இன்பமான குழல் ஒலியோ வீணை ஒலியோ இல்ல, நன்னிவரும் மணி ஓசையும் பின்னர் நாய்கள் குலைப்பதும் என்னும் முன்னே அந்த காவடி பிச்சை என்று ஏங்கிடுவான் குரலும், வீதி கதவை அடைப்பதும் கீழ்த்திசை விம்பிடும் சங்கொலியும் வாதிகள் பேசின மாந்தர் குரலும். இதாவது கவிதை இருக்கு. இதையெல்லாம் நான் என்ன செய்ய என்றால், இவற்றையெல்லாம் பள்ளியில் இசைத்து நான் பாடி மகிழ்கிறேன். யாராவது சொல்ல முடியும்? கவி உள்ள படைத்தவனால சொல்ல முடியும். ஏதாவது அவனால் சொல்ல முடிகிறது என்றால், இந்த பேரை மாசக்தியின் பெண். அவள் அந்த பொருளிலா செய்திகளுக்கு பொருள் கொடுக்கிறார், உயிரிலா செய்திகளுக்கு உயிரருள் செய்கிறார், ஒளியில்லா செய்திகளுக்கு ஒளி கொடுக்கிறார், அவற்றையெல்லாம் பயன் நிறை அனுபவம் ஆக்குகிறாள். இப்படி சிந்திச்சு இப்படி சிந்தித்து கவிஞருடைய உள்ளத்திலே நடக்கின்ற இந்த போராட்டத்தை இந்த பாரதி என்கின்ற ஓர் மாபெரும் கலைஞன் தன்னையே ஒரு பெரிய ஆராய்ச்சி அறிஞனாக ஆட்சி கொண்டு ஆராய்ந்து அதை தொகுத்து அழகான ஒரு பாடல்ல சொல்லுகின்றார். இல்லை என்றால் வெறும் கூ கூ என்று குயில் பாடுகிற பாட்டை கேட்டு எப்படி பரவசப்பட்டு போகின்றார். பாட்டு முடியவரை பாரடியை விண்ணறியே, கோட்டு பெருமரங்கள் கூடி நின்ற காவலியே, தன்னை எரியே தனை போல் இருதறியே, பொன்னை நிகழ்த்த குரல் பொங்கியவரும் இன்பம் உண்டு தன்னையே கண்டேன் படைப்பு கடவுளே நான் மகனே பண்டே உனக்கு படைத்தனி என்கின்றார். குக்கு என்ன குயில் பாடும் பாட்டு. ஆகவே அந்த பாடல இவ்வளவு இன்பத்தை நம்மால பார்க்கவே முடியாது. நம்மால ஏனென்றால் அதற்கு வேண்டிய மென்மை நம்முடைய உள்ளத்திலே இல்லை, கவிஞர்களுக்கு இருக்கிறது என்று அவர் சொல்றார். இன்றுதான் தெளிவுரையே அறிந்திடுதல். எதை நான் ஏற்கனவே சொற்பொழிவில் சொன்னேன். முன்னை நிகழ்ந்த பெருமை, இன்று 3 இருக்கும் நாள் நிகழ்ச்சி, பின்னர் நாடு வெற்றி. இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால், நம்முடைய கண்ணிலே ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் என்றால், இதற்கான கடந்த கால வரலாறு, இன்றைக்கு இருக்கிற நிகழ்கால நிலைகள் என்ன, வருங்காலத்தை மாற்ற வேண்டிய நிலைமை என்ன என்பதையெல்லாம் ஆராய்ந்து அறிவது என்று நான் போன சொற்பொழிவில் சொன்னேன் இல்லையா? அது ஒரு சமுதாய புலவன் பாடுகிற பாடம். அதுவும் தெளிவுறவே அறிந்திடுதல் தான். ஆனால் காணுகின்ற காட்சிகள் அனைத்திலும் ஒரு குறிப்பினை, அயல் செய்வது அனைத்தையும் குறிப்பை உணர்கிறோம். அப்படிப்பட்ட கவிஞன் அவன் பார்க்கிற பொழுதுதான் அந்த சூரிய உதயம் தங்கம் உருக்கி கடல் குறைத்து தேனாக்கி எங்கும் பரப்பியது ஒரு இங்கிதமாகட்டும். இங்கிதம் தான் குறிப்பு நல்கும். இங்கிதம் என்ற சொல்லுக்கு குறிப்பு நல்கும். அயல் செய்வது அனைத்தின் குறிப்புன்னு சொல்றாரு பாருங்க. அங்கே ஒரு சாதாரண ஒரு சூரிய உதயத்தை பார்க்கிற பொழுது அவருக்குத்தான் அது தோன்றும். அந்த கவிஞனுக்குத்தான் ஓ ஓ என்ற இறைகிற இந்த கடலுடைய ஒலி வேக திரைகளினால் வேத பொருள் பாடும். நமக்குடைய காலில் அந்த வேத பொருள் விழாது. அப்படிப்பட்ட கவிஞருடைய காலிலே தான் அந்த வேத பொருள் விழும். ஆகவே இவற்றை எல்லாம் நுனித்து அறிவதுதான் தெளிவுறவே அறிந்திருத்தல். அப்படி தெளிவுறவே அறிந்ததை பிறர் தெளிவு கொள்ளுமாறு சொல்லுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். இதுதான் நம்ம நேற்றுக்கு போன சொற்பொழிவில் நின்றோம். தெளிவு தர மொழிந்திடுதல் என்ற பொழுது நான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பேச்ச உதாரணத்துக்காக சொன்னேன். ஒரு அன்பருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அவர் எனக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதி, சேஷாத்ரி சுவாமி
இப்படி சந்திக்கு இருக்கலாம். இப்படிலாம் வந்து சேஷாத்ரி சுவாமி அந்த அன்பரை விட எனக்கு அதிகமா ஈடுபாடு உண்டு. என்னன்னா ஒரு நாஸ்திகனானாலும் அவர்கிட்ட எனக்கு ஒரு அந்த வரலாற்று எனக்கு பெரிய ஈடுபாடு. சேஷாத்ரி சுவாமியை நான் சொன்னதுக்கு காரணம் என்ன என்றால், அது மாதிரி ஒரு பேச்சை நாம படைத்து சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில நம்முடைய பண்பட்ட அந்த மரபு முறையிலான வார்த்தைகள் வந்துடும். அந்த மாதிரி ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத பேச்சை படைத்து கூட சொல்ல முடியாதுங்க. அந்த உதாரணத்தை நான் எடுத்துக்கொண்டேன், அவ்வளவுதான். ஆனால் அது எனிக்மேட்டிக் லாங்குவேஜ், புதிரான பாஷை, புதிரான பாஷை, எளிதிலே புரிந்து கொள்ள முடியாத பாஷை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தாப்புல சொல்றாங்க esoteric language, the language which is understandable by persons who have special knowledge. இது esoteric language. இதற்கு உதாரணமாக சேஷாத்ரி சுவாமிகள் சில பேச்சுகள் பேசிட்டாங்க. நான் சொல்லிடணும், அட்லீஸ்ட் அந்த அன்பரை நான் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக சொல்லிடணும். அது எல்லாம் பொருளற்ற பேச்சுகளே இல்லை. நமக்கு பொருள் தெரியல, அவ்வளவுதான். அதுக்கு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கிறவருக்கு அந்த பொருள் தெரியும். குறி சொல்றது சொல்றாரு அந்த விளக்கத்தை வாங்கி வச்சு அதுக்கு சித்தி. அதாவது பேசிக்கொண்டே இருப்பதுல சில பேருக்கு உள்ளத்திலே அந்த வார்த்தையில் இருக்கிற தொடர்பு புரியுமாறு இருக்கிற பொழுது புரியும். ஒரு உதாரணம் சொல்றேன். சேஷாத்ரி சுவாமி பேசின பேச்சலாம் மாணிக்க பண்டாரம் ஒருத்தன். சேஷாத்ரி சுவாமி எப்பொழுது மணி 7 to 9 வரையில கம்பத்திலைனார் கோவில உட்கார்ந்து இருப்பார். இது ஒரு வழக்கம். மாணிக்க பண்டாரம் அவர் ரொம்ப வேண்டியவர், அணுக்க தொண்டர். அம்பாள் சன்னதிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு பண்டாரம் வந்தார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வட்டமா ஒரு மண்டபம் இருக்கும். அம்பாள் சன்னதியில திருவண்ணாமலை கோயில் வந்தா வட்டமா ஒரு சன்னதி இருக்கும். இப்படி யானை கட்டிருக்கோங்க பாத்தீங்கன்னா. அங்கே தாசி வந்து ஆடி கொடுத்தார். அந்த காலத்து சம்பிரதாயம். ஒரு தேவதாசி ஆடி கொடுத்தார். பண்டார சன்னியாசி தான், உடம்பு இருக்க இல்லையா, அதனால அப்படி தூண் வரையில இருந்தா கொஞ்ச நேரம் அந்த ஆட்டத்தை பார்த்தார். ஆட்டத்தை ரசிக்காம கொஞ்சம் ஆளையும் ரசிச்சாரு. இன்றைக்கு இருக்கக்கூடாது, விபரீத வாழ்க்கை நினைச்சாரு இருந்தேன். கம்பத்திலைனார் கோயிலுக்கு வந்தார். சுவாமிகள் பேசிக்கொண்டே இருக்கார், பேசிக்கொண்டிருக்கார். பண்டாரத்தை திரும்பி பார்த்தார். துளுக்குண்டா, துளுக்கும், அடிக்கடி துளுக்கும், அடிக்கடி கலையணும், அடிக்கடி கழிக்கணும் அவர் சொன்னாலும் பண்டாரத்துக்கு புரிஞ்சு போச்சுல. துளுக்குண்டா வேர் இருக்கிற வழியில, வேர்ல ஈரம் இருக்கிற வழியில துளுக்கம், அடிக்கடி துளுக்கும், அடிக்கடி கழிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதே புரிஞ்சு போச்சு. பாதிக்கப்பட்டாரு, கீழே எடுத்து கட்டுறார். அவரால் தேவானி பயில சுட்டு விட்டுறாரு, தொடரவே மாட்டார். சுந்தரேஸ்வர சாஸ்திரிகள் ஒருத்தர் தாசில்தார் ஆபீஸ்ல ஹெட் கிளார்க். அவருக்கு கீழே ராமையா வாத்தியார் ஒருத்தர் கிளார்க். இவருக்கு அவருக்கு என்னமோ ஒரு மனத்தாங்கல் ஏற்பட்டு இந்த ராமையா வாத்தியார் பற்றி சுந்தரேஸ்வர தீட்சிதர் மொட்டை படிச்சு எழுதி டெப்டி கலெக்டருக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அறிக்கை எடுத்து வைத்துக் கொண்டு எழுதுறார். சரியா வரல, அப்படியே மடக்கி வச்சுட்டு சுவாமியில பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யோகியருக்கும் இடம் அதுதானே. கடைசியா சுவாமியில பார்க்க போறாரு. அங்க இருந்தார். அவர் பார்த்த உடனே பேசிக்கொண்டே இருக்கார். பேசுவார் சேஷாத்ரி சுவாமி. பேசிக்கொண்டே இருக்கும்போது சுந்தரேஸ்வரி வந்து நமஸ்காரம் எழுதிருந்தார் இல்லையா. பசுமாடு அரமசாது கொம்பு இருக்கு, ஆட்டி பார்க்குது. அரிக்கலாந்த கப்பு கப்புன்னு அடிச்சுக்கிறது, காகிதமா கிடியது, கையிட்டு தான் போட்ட காலநாட்டில் ஒன்றா தபா வெட்டி ஓடுறது, காசிக்கு போனாலும் கண்மன் தொலைவோம் போனோம்னா விடும் சொல்லிட்டு இது யாருக்கும் உங்களுக்கு யாருக்கா புரியுது. நான் இந்த கதையை சொல்லலைன்னா இது யாருக்கா புரியுமா? வீட்டுல புரிஞ்சு போச்சேன். நாங்க திருப்பி சொல்ற மாதிரி உங்களுக்கு அது புரியாது. என்ன சொல்றாரு? பசு பரமசாது கொம்பு இருக்க ஆட்டி பார்க்குறது, இருப்புல நல்லா வந்தா இந்த அகம்பாவுக்கு மனைப்பு இருக்கு பாரு, அது லேசா ஆடுறதுக்கு அடிக்கலாம். கப்பு கப்புன்னு அடிச்சுக்கிறது. எது அடிச்சுக்கிறது? கப்பு கப்புன்னு அடிக்கலாம் இல்ல, இங்க அடிச்சுக்கிறத கப்பு கப்பு காய்கமா கிடியது, கையெழுத்துதான் பொட்ட காலநாட்டில் ஒட்டினா தபா பற்றி ஓடுறது நினைச்சுடலாம், ஒரு சோபம். ஆனா காசிக்கு போனாலும் கர்மம் தொடங்குமா போனோம் தான் சொல்ற ஒண்ணும் புரியாது. சுந்தரேஸ்வர தீட்சிதருக்கு வேர்த்து போச்சு. இது முன்னாடி அதே இந்த பொருள் இருக்கு. இசோட்டரிக்குங்கிறதுக்காக சொல்றேன். person with a special knowledge will understand it. Yeah. வெங்கோபராவ் ஒருத்தர்
கல்யாண வீட்டுக்கு போனார். பரிசாரங்க அசந்திருந்த வேலையில 4 மைசூர் பாக்க நிறுத்தினார். வேல் தூக்கியே சூட்டி கொடுத்தார். வீட்டுக்கு வந்தார். தனியா சாப்பிடணும்னு ஆசை, அவசரம். அப்படியே புஸ்தகத்துல துண்டோட சொல்லினார். கையை கழுவிட்டு சுவாமியை பார்க்க வந்தார். சுவாமியை பார்த்து வந்துருக்காரு. இப்படி சுத்தி பேசிட்டே பார்த்தேன். சுவாமி பெருசாடிதான் திருடுவா, எளிய திருடம். பெருசாடிதான் திருடுவா, எளிய திருடம். மரவீரம் கிடையாது, புரியுதா? மரவீரம் கிடையாது. கொதலிதான் போட்டுடும். புஸ்தகம் வாழ் இனிப்பு பட்டத்துக்கு எதுக்கு எங்கேயும் காத்து சொல்லப்பட்டு ஓட்டாங்க. பார்த்தா எலி புகுந்து இழுத்து போட்டு கொதறி, துண்டையும் கொதறி, புஸ்தகத்தையும் கொதறி, எந்த நெய் வாசனைக்காக எல்லாம் பாள். மைசூர் பாக்கும் பாள், புஸ்தகமும் பாள். இது எங்கேயோ நடக்கிற நிகழ்ச்சி. ஆகவே அது புரியுது. லட்சுமி அம்மாள் வந்து ரமண மகிழ்ச்சிகளுக்கு வாழைக்காரர்கள் பண்ணி கொண்டு போறார். வழியில சுவாமிகளை பார்த்தார். அவர் வாங்கி இடிச்சுடுவார், தெரிஞ்சுடுவார். அதனால தலைப்புல மறைச்சு இடுக்குல வச்சுட்டாரு. சுவாமிகளை பார்த்தோன்னா இடுக்கு கஷ்டத்துல வச்சுட்டு அதை தலைப்பால கூட்டி மறைச்சிட்டார். வாழைக்காய் வருது தானே, இங்க என்ன அங்க என்ன எல்லா குச்சியும் ஒண்ணுதாங்கிறேன் கூட்டாரு. வாழைக்காய் இங்க என்ன அங்க என்ன நவர மனுஷன் போறா, எல்லா குச்சியும் ஒண்ணுதாங்கிறேன் போயிட்டார். நீ அங்க கொடுத்தாலும் ஒன்றா நாள் யூனிவர்சல் சோலை பார்த்தோம்மா, அங்க கொடுத்தா எனக்கு வயல் தெரியும் அப்படின்னு போயிட்டாரு. ஆகவே இப்படி ஸ்பெஷல் நாலேஜ் உள்ளவர்களுக்கு புரியுது பேசுறது இருக்கு. ஆனால் நீங்க யூனிவர்சலா ஒரு கவிதை எழுதி வரும் பொழுது அது எல்லாருக்கும் தெரியும் மாதிரி இருக்கு. அது எனிக்மேட்டிக்கா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, இசோட்டரிக்கா இருந்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் எடுத்து படிக்கிற பொழுது, ஒரு பொது மனிதன் எடுத்து படிக்கிற பொழுது எனக்கு அது விளங்க வேணும். விளங்கிக் கொள்வதற்கு அங்கங்கே எனக்கு கருவிகள் அந்த கவிதையில வைத்திருக்க வேண்டும். இதுதான் பாரதியார். புரியாம எழுதுவதில் என்ன பயன்? புரியாம எழுதினா என்ன ஆகும்? இந்த கதையை எல்லாரும் கேட்டுவிட்டுருக்கீங்க. அந்த காலத்துல வெள்ளைக்கார கலெக்டருக்கு இந்த இந்தியர் எல்லாம் பரவ முட்டாள் நினைப்பவர்கள். ஒரு கலெக்டர் வந்தார். அதுவும் இந்த உழவர்கள் ரொம்ப படையில அவருக்கு எண்ணம். செங்கல்பட்டுக்கு போனார். அந்த கலெக்டர் கொஞ்சம் தமிழ் தெரியும். ஒரு உழவனை கூப்பிட்டார். வந்தான், தலையாரி மாதிரி வந்தான். இங்கேருந்து மெட்ராஸ் 36 மைல். மெட்ராஸ்ல பட்டணம் படி 3 ரூபா விற்கிறது. என் வயசு என்ன அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சான். அவருக்கு 48 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஆக்சுவலா ஒரு 48 வயசு. திணறி போனார். இப்படி சொன்னி அப்படின்னாரு. என் தம்பி ஒருத்தர் இருக்காங்க இங்க, யாரும் உழம்பிக்கிட்டே இருப்பான், அரைப்பைத்தியம் ஆவான். ஐயா பேசுறது கேட்டவொடனே உங்களுக்கு 24 வயசு ஆகுது. ஐயாவுக்கு 45 வயசு ஆகுது. என் தம்பி ஒருத்தான் இதுதான் ஏதாவது உழம்பிக்கிட்டே இருப்பான், அரைப்பைத்தியம், 24 வயசு ஆகுதுக்கு ஐயா பேசுறது கேட்டவொடனே உங்களுக்கு 48 வயசாவது இருக்கணும்னு நினைச்சாங்க. இது என்ன பண்றது தான் நான் கழிச்சிட முடியும். இது புரியலையே அப்படின்னா புரியும், உனக்கு அப்புறமா புரியும் அப்படின்னு சொன்னா நான் அப்படியே இப்படி ஒரு வட்டத்தை சொல்லிட்டே ஆயிடும். அவன் எதை சொன்னாலும் சரி, முதல்ல இருக்கிற லேயரையாவது எனக்கு புரியும். அடுத்த லேயருக்கு நான் போறது அப்புறம் இருக்கட்டும். முதல் லேயர்ல எனக்கு புரியும் என்ன சொல்றாரு அப்படின்னு எனக்கு புரியும். சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாவும் சரியா இருக்கு. எடுவாட் பயணியாவது ஒழுங்கா இருக்கணும். உன்னுடைய நோக்கம் கம்யூனிகேஷனா இருக்கணும். உன்னுடைய நோக்கம் மூடி மறைப்பதா இருக்கக்கூடாது. என்ன சிந்தித்தாயோ, எதை கற்பனை செய்தாயோ, எதை உருவாக்கி கொண்டாயோ, எந்த கருத்தை வரிசைப்படுத்தினாயோ அந்த வரிசை மாறாமல் கேட்கிறவருடைய மனசிலே சென்று பதியுமாறு நீ சொல்ல வேண்டும். இதுதான் பாரதியார் சொல்றது. அடிப்படையா விஷயங்கள் தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர முடிந்திடுதல், சிந்திப்பாக்கே கழிவளர உள்ளத்தை ஆனந்த கனவு வர காட்டல். இது அடிஷனல். இதுவும் கவிதைக்குரிய ஒரு இலக்கணம் தான். சிந்திப்பார்க்கே, கவிதையை ரசிச்சுட்டு நான் போயிடுறேன், ரொம்ப நல்லது. ரசிச்சுட்டு போயிட்டு ஆட்சேபமே கிடையாது. சிந்தித்தால் அதிலே வேற பல பொருள்கள் விளங்க வேண்டும். இவருடைய அறிவு வட்டத்துக்கும் இவருடைய அனுபவ வட்டத்துக்கும் இவருடைய சிந்தனை நேர்த்திக்கும் தக அதிலே புதிய புதிய பொருள்கள் தோன்ற வேண்டும். நான் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு பல புதிய அற்பர்களுக்கு இருக்கிறதுனால நான் சொல்றேன். பாரதியார் எங்கேயாவது திருத்தங்கள் செய்திருந்தாரே ஆனால் அந்த இடத்துல முடிஞ்சு பார்க்க
பாஞ்சாலி சபதத்தை ஊகமென் குழலுடையாள் எழுதினார். சீர கதிர்மதியே முதல் சேர்ந்ததோர் ஊகவன் குழலுடையாள் அப்படின்னு எழுதினார். முதல் பதிப்பில் அப்படிதான் வந்தது. அப்புறம் என்ன தோன்றியதோ அவருக்கு தெரியல. சீர கதிர்மதியா முதல் சிந்தனையே குழல் நின்றுடையாள் அப்படின்னு மாத்தினார். இது ஒரு அண்மைக்கால கவிஞர் ஒருத்தருக்கு, என்ன சார் சிந்தனையை போய் தலைமையில் கூப்பிடுறார் பாருங்க அப்படிங்க. எனக்கு ஒரு சின்ன வீக்னஸ் உண்டு, நான் சொல்லிடுறேன். அதாவது நான் திருக்குறளையும் போய் ஈடுபட்டோம், பாரதியாற்றிலும் போய் ஈடுபட்டோம். திருக்குறள் யார் என்ன சொன்னாலும் நான் வாங்கி கொண்டு போகிறேன், எனக்கு கோபமே வராது. ஏன்னா அவர் தாங்குவார், அது எதையாவது தாக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டான் மாதிரி அசைமெண்ட். பாரதியார் செய்கிற விமர்சனங்கள் எல்லாம் இலக்கியம் என்பதற்கு புறம்பான விஷயங்கள்னாலே செய்யப்படுகிறது என்று விளைவிக்கிறார். கொஞ்சம் கோபம், மயிலம் போய் சிந்தனைக்கு கோமையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே எனக்கு கோபம். என்ன உங்களோட ஆட்சேபம்? மயிலை திருவள்ளுவர் தான் ஆண்டிருக்கார். நிலையில் இழிந்த தலையில் இழிந்த மயிலனையர் மாந்தர் நிலையில் இழிந்த கடைன்னு. அது கடை மக்களுக்கெல்லவோ சொன்னார், சிந்தனைக்கெல்லவோ சொல்றார் அப்படின்னாரு. ஆமா, சிந்தனையும் குழலும் தலையிடத்து பிறப்பன, நீண்டு வளர்வன, சீர் செய்ய தகுவன, சீர் செய்ய சீர்த்து பெருக வந்தன, பேணாத கடியில் சிதைந்து அதிக வந்தன, முடிப்பில் கட்டுக்குள் அடங்க முடியாத விரிப்பில் எட்டு திசையும் பரவி பறக்க வந்தன. சிந்தனையும் குழலாம் விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு எங்க பார்த்தாலும் பரவ இல்லையா? அதை சீர் செய்தும் தூய்மை செய்தும் காலெடுத்தும் பகிர்ந்தும் பகுத்தும் பின்னியும் முடித்தும் கோலம் செய்ய தகுந்தது. சிந்தனையை நீங்க தெரியும் பண்ணலாம், அதை முடிச்சு வச்சாதான் சிந்தனை. சிந்தனையும் குழலும் காலத்தால் கழிவன, சில போது கழிக்கவும் பண்ணுவன. சிந்தனையும் குழலும் செம்மை மேறுவ, தன்மை உடையன, வெம்மை மேறுவ, வெண்மையால் முடிவன. இதுவரை எப்படி வேணாலும் விரிச்சு பாருங்க. சிந்தனையின் குழலும் இத்தனைக்கு பொருத்தம். ஏன் இத்தனை பொருத்தமாக இருக்கிற ஒரு சொல்லுக்கு என்றால் இது சிந்தித்து செய்த மாற்றம். பாரதியார் யோசித்து பார்த்து செய்திருக்கிற மாற்றம். சிந்தனையை குழந்தையை பற்றி அந்த மனுஷன் யோசிப்பார், இது எவ்வளவு பொருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறார் என்று ஒரு அபிப்பிராயம். இதற்கு இன்னும் கூட சொல்லலாம், இன்னும் கூட நிறைய சொல்லிவிட்டு போனா எவ்வளவு எடுத்தாலும் வருகிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தை ஆனந்த கனவு போல காட்டல். இது பொருள் இன்பம் என்ற ஒரு குறிப்பில நான் சொல்றேன். எத்தனையோ வகையான இன்பம் நமக்கு ரசானுபவம் ஏற்படுத்தும். இந்த நவரசங்கள் என்கிற அனுபவத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் எந்த காப்பியத்துக்கு போக வேண்டாம். பாரதியார் இருக்கிறது அவருடைய தேசிய கல்விகளை படித்து பார்த்தார். நெஞ்சில் உறவமின்றி தேர்வை திறமின்றி வஞ்சனைகள் சொல்வாரணி இவர் வாய்ப்பு சொல்லி வீரரணி என்கிற பொழுது தீபத்சம் என்கிற ரசம் அங்கே வருகிறது. அறுவரை பூச்சுவை வருகிறது. ஆகவே தசையை துண்டு துண்டாக்கினும் உன் எண்ணம் சாயுமோ, ஜீவன் ஓயுமோ, இதயத்துள் இழந்து மகாபக்தி ஏதுமோ, நெஞ்சம் வேதுமோ அப்படிங்கிற பொழுது பெருமிதம் வீரம் என்கிற உணர்ச்சி வருகிறது. இப்படி வரிசையா நீங்க சொல்லிக்கொண்டே போலாம். கண்ணீர் விட்டோ வளர்த்தோ சர்வேசா பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழவோ என்கிற பொழுது அவலச்சுவை வருகிறது. இந்த நடை நீங்க எடுத்து காட்டிருக்காங்க. இது கெஞ்சல் நடை, இது கொஞ்சல் நடை, இது வீர நடை, இது பெருமித நடை, இது துள்ள நடை, இது தூங்கு நடை. இதெல்லாம் பாரதியாருடைய அந்த பாடல்களை வருகின்ற நடைகளை எடுத்து போட்டு அவள் சொல்லி இருக்கிறார். பாரதியாருடைய பாடல்கள் எங்கே அவருடைய பெரும் சாதனை உச்சகட்டத்தில் இருக்கிறது என்றால் பாஞ்சாலி சபதத்தில் தான் அவருடைய படைப்பினுடைய உச்சகட்டத்தில் முழு மூளையில் கசக்கி பிடித்து எழுதின பாஞ்சாலி சபதம் என்று சொன்னாலே அந்த பாடலை படித்தால் அவை பேசும், சொன்னால் அவை பேசும். என்ன சொல்றார் சொல்றார், நல்லது சொல்றேன், உனக்கு எடுபடல, இனிமேல இங்க இந்த அரசவையில நீ பார்ப்பனர்களையும் புரோகிதர்களையும் மன்னர் குலத்திலே பிறந்த அமைச்சர்களையும் நீ உனக்கு ஆலோசனையாளராக வைத்துக் கொள்ளாதே. இனிமேல அந்த பின்பும் தாசிகளும் இவர்கள் தான் உன்னுடைய அவைக்களத்திலே ஆலோசனையாளர்களாக இருக்க. அப்படியே வியாச பாரதத்துக்கு மொழிபெயர்ப்பு. அங்கே வியாச பாரதத்துல பாடவேதத்துல உழவன் என்று வருகிறது. பாரதியார் அப்படியே உழவன் என்று மொழிபெயர்த்தார். நலன் கூறி இடித்துரைப்பார் மொழிபெயர்கிறார் நரபதி உன் அவைக்களத்தை அமைச்சராக வளங்கொண்ட மன்னரோடு பாப்பாட்டவனை வைத்திருத்தல் சிறிதேனும் தகாது என்றார்.
சிலங்கை பொற் கச்சடித்த வேசை மாதர், சிறுமைக்கு தலை உடுத்த தொண்டர், புலவர், பித்தர், கோமகனே எனக்குரிய அமைச்சர். இந்த பாடலை படிக்கும் பொழுது நெருப்பு பொறி பறக்கும். இதை நடிக்கவே வேண்டாம், இந்த பாடலை சொன்னா போதும். இந்த ரசானுபவங்கள் எல்லாம் சிந்திப்பார்க்கே மறுபடியும் மறுபடியும் உள்ளத்திலே தேக்கி புரட்டி புரட்டி பார்க்கிறவர்களுக்கு சிந்திப்பார்க்கே. நான் கூட ஒரு வேட்கை சொல்றேன், என்னால இன்னைக்கு முடியாது. இந்த புதிய ருஷ்யா பாட்டு இருக்கிறாங்க. இந்த புதிய ருஷ்யா பாட்டுல மாகாளி பராசக்தி ருஷ்ய நாட்டின் மேல் கடைக்கல் வைத்தாள், அங்கே ஆஹா என்று எழுந்ததுவார் யுக புரட்சி. இந்த ஆஹா ஒரு இடத்துக்கு தான் நினைச்சிட்டு இருக்கோம், இல்ல எல்லா இடத்துக்கும் வரும். கொடுங்கோலன் அலறி விழுந்தான். கொடுங்கோலன் எப்படி அலறி விழுந்தான்? கொஞ்சம் அச்சத்தை சேர்த்து கொண்டு அந்த ஆகாவை சொல்லி பாருங்க. ஆஹா என்று அச்சிக்கொண்டே அலறி விழுந்தான் கொடுங்கோலன். கொடுங்கோலன் ஆஹா என்று அலறி விழுந்தான். வாகார தோல் பிடித்தார் வானவரர். எப்படி அற்புதத்தை பார்த்து பெருமிதத்தினாலே அவர்கள் வாகார தோல் பிடித்தார். ஆஹா என்று வாகார தோல் பிடித்தார் வானவரர். பேய்களெல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமல் கண் புதைத்து வருந்தினாம். எப்படி வருந்தின? ஆஹா என்று அழுது கொண்டே வருந்தின. என்ன வையகத்தே புதுமை காணீர். ஆஹா இதுவதோ புதுமை, இதுவதோ புதுமை என்று மறுக்கை உணர்ச்சியோடு அதை சொல்லிப்பாங்க. அதற்கு ஒரு ஆகா ஒரு இடத்துல வச்சிருக்கிற ஆகாவை அத்தனை இடத்துக்கு கொண்டு வந்து சேருங்கள். ஆஹா என்று எழுந்தது பாருங்க புரட்சி. அங்கே ரௌத்ரம் கோபம். கொடுங்கோலன் அலறி விழுந்தான், அங்கே அச்சம். வாகான தோல் பிடித்தார் வானவரர், அங்கே பெருமிதம். பேய்கள் எல்லாம் வருந்தின, ஆஹா என்று வருந்தின, அவலம். வையகத்தில் புதுமை காணீர், அற்புதம். இத்தனை சுவையும் ஒரு ஆகாவை வச்சு ஒரு இடத்துல வச்சு எல்லா இடத்துக்கும் போய் சேர்க்க முடியாது அமைச்சர். அதை சிந்திப்பார்க்கே உள்ளத்தை கண்ணீர் துளிவர புல் உருக்குங்கள். அதை சிந்தித்தால் இவற்றை இத்தனை சுவைகளில் இருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். அது கவிதையினுடைய ஒரு அம்சம் சொல்றேன். ஆகவே தெளிவுறவே அறிந்திருந்தல், தெளிவு தர ஒழிந்திருந்தல், சிந்திப்பார்க்கே கழிவர உள்ளத்தை ஆனந்த கலவுகளை காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல். உள் உருக்குதல். வெளியில அனது கிட்ட கொண்டு போனால் மெழுகு வத்தி இழகு, உள்ள சாமியில வெளியில இழகு. அப்படி இல்லை, உள் உருக்குதல். உள்ளே நெகிழல், உள்ளே நெகிழ்ச்சி. புறத்தே நிகழ்ச்சி இல்லையானாலும் உள்ளத்திலே நிகழ்ச்சி வருமானால் அந்த உள்ளத்திலே மாற்றங்கள் ஏற்படும், திருத்தங்கள் ஏற்படும். அவை உள் நெகிழ வேண்டும் என்று சொன்னார்கள். அவை உள் உருக்குதல். கண்ணீர் துளிவர உள் உருக்குதல். இவையெல்லாம் ஒளிவளரும் தமிழ்வாணி, இவையெல்லாம் உன் தொழில்கள் என்றோ அடியேற்கு இவை அனைத்தும் அருள்வாயே என்று சொன்னார். உடல் நலம் இல்லை, நாவே இந்த அளவில் நான் நிறுத்திக் கொள்றேன். இது மேலே இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. சந்தர்ப்பம் அளிப்பார்கள் இன்னும் மேலே சொல்லலாம் என்று சொல்லி யாராவது கேள்வி கேட்பதனால் கேட்கிறோம்.